இன்றைக்கி நைட்டே டிஃபன் வந்து வரப்பட தான். அதுக்கு ஒரு படி அளவுக்கு வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். அது கூட பட்டை மிளகாவையும் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசி ஊற வைக்கிறப்ப இது கூட துவரம் பருப்பையும் தட்டைப்பயிரையும் தோல் நீக்கின தட்டைப்பயிரையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறிக்கிறதுக்கு. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரேஷன் ரைஸ் தான், ரேஷன் கொடுப்பாங்களே அது. இப்போ நம்ம ஊற வச்ச பட்டை மிளகாவையும் இதில் போட்டுக்கலாம். நல்லா இதை மையை அரைச்சிட்டு உரப்பட ஊற்றலாம். மாவை அரைச்சி நல்லா எடுத்தாச்சு. இதில் என்னென்ன ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தோல் நீக்காமல் தட்டி வச்ச பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை, கறிவேப்பிலை, ஒரு 10-15 அளவுக்கு மிளகு. இப்போ இந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, இது மட்டும் நம்ம வதக்கி இதில் போட்டுக்கலாம். வெங்காயத்தை வந்து அப்படியே போட்டால் பச்சை வாடை அடிக்கும், அதனால வதக்கி போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினது வந்து போதும். இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து பெருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, அதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு தோசை ஊற்றலாம். மாவு வந்து கெட்டியாக இருந்தால் நம்ம தண்ணி கூட சேர்த்து தோசை ஊற்றலாம். நல்லா கிண்டிட்டு, மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது, நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கிறேன். பூண்டுலாம் வந்து வாசத்துக்காக போடுறேன். அந்த தோசை ஊற்றுறப்ப அந்த பூண்டு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் வரும்போது. இப்போ மாவு வந்து தோசை ஊற்றுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றலாம். ஆயில் ஊற்றி மொறுன்னு ரெடி பண்ணிடலாம். அப்படியே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கு. இப்போ வரப்பட ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.